சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு எல்லோரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த 2 டியர் ஸ்டாண்ட் வந்து லோக்கல் பாத்திர கடையில் வாங்கினது தான். நான் ஆயிலுக்குன்னு தனியாக ஒரு இடத்த வந்து கவுண்டர் டாப் சின்னதாக இருக்கிறதுனால வச்சுக்கிறது கிடையாது. அது வந்து சின்னதாக ஒரு கண்டெய்னரில் கொட்டி நான் அப்படியே செவுத்துலேயே வந்து ஒரு ஸ்டாண்ட் அடிச்சிருக்கேன். கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி வந்து கவுண்டர் டாப்பில் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது நிறைய ஆர்கனைசர்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு. சின்ன கவுண்டர் டாப்ன்றதுனால நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து அதை காலியாக வச்சுக்கிறதுக்கு தான் பார்ப்பேன். எல்லா வேலையுமே முடிச்சதுக்கப்புறமா இன்றைக்கி அடை தோசை, அதுவும் திணையில் வந்து அடை தோசை மாவுக்காக தான் ஊற வச்சிட்ருக்கேன். 1 கப் அளவுக்கு திணை, அதே கப்பில் வந்து பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஊற வச்சிடலாம் ஒரு 2 ஹவர்ஸ். இதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் சேர்க்கணுன்றதை அடுத்த